ஹாய், வெல்கம் டு மை ஷோ வியூவர்ஸ். இன்னைக்கு நாம ஒரு நல்ல மனசுள்ள மனுஷனை பார்க்க போறோம். வாங்க. என் பேர் விஸ்வா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு முருகேஷன். ஓகே சார். சார், நான் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரோட்ல இவ்ளோ குழிங்க இருக்கு. ஆமா, நம்ம எல்லாம் பார்த்தும் சில நேரத்துல ஆமா, பார்க்காம போறோம். நீங்க வந்து ஆமா சார். குழியெல்லாம் மூடுறீங்க. ஆமா சார். இதெல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்? அத நான் எப்படி சொல்றது? உங்கள மாதிரி தான் நானும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து என் பேத்தி என் கூட இருந்தா. அதே நாள்ல எங்க பார்த்தாலும் பள்ளமும் குழியுமா இருந்துச்சு. ஒருத்தன் வந்து ஜோரா வண்டி ஓட்டிட்டு போனான். அ நான் பயந்துட்டேன். பே பேலன்ஸ் இல்லாம நான் கீழ விழுந்துட்டேன். பேத்தியும் கீழ விழுந்துட்டா. பின்னாடியிலேருந்து வந்து ஒருத்தன் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டான். பேத்தி ரத்த ரத்தமா கிடக்குறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதனால என் பேத்தி இழந்த வலி இன்னும் மனசுல இருக்கு. இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு ஆகவே கூடாது. ஆனா ஒண்ணு, இந்த வலி இருக்கிற வரைக்கும் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது. வலி எனக்கு இப்பதான் புரியுது. உங்க பேத்திய நீங்க பிரிஞ்ச வலி குறைய நாங்கெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி எந்த குடும்பத்துக்கும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆகக்கூடாதுன்ற உங்க நல்ல மனசுக்கு பிக் சல்யூட் ஐயா. காஃபி. இந்தாங்க. காஃபி குடிச்சிட்டே யோசிங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு பில்டருக்கு என்ன சொல்லப் போறீங்க? செல்வி, எனக்கு ஒரு கனவு வந்தது. யமன் வந்து என்னை வான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. என்னது? நான் செத்துருவேனா? என்ன ஆச்சு இப்போ? பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. உங்க ஆயுசுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அல்சூர்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஏங்க, நான் சொல்றது சரிதானே? கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு உங்க வேலைய பாருங்க. என்ன இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? கோ கோயிலுக்கு போறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயோ சாமி, இந்த உலகத்துல இருக்கிற 100 கோடி ஜனங்க மத்தியில உங்களை மட்டும் கை நீட்டி கூப்பிட்டாரா? ஆமா. அட கடவுளே, இந்த மனுஷனை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? பயப்படாதீங்க. கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏங்க, சரியா? ம். சரி. இந்தாங்க காஃபி குடிங்க. என்னங்க, ஒன்று கேட்க மறந்துட்டேன். அந்த பில்டருக்கு என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? ம். ஆமாம்மா. நாம கொடுக்க வேண்டிய 15 லட்சத்தை என்ன சொல்லி எப்படி சமாளிக்க போறோன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் வீடு கட்டுறதுக்கு கொடுத்தாச்சு. மீதி பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? பேங்க்காரனும் நம்ம லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவன் மட்டும் கொடுத்துருந்தானா அந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு இருக்குல்ல செல்வி? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாது. எனக்கு அந்த வீடு வேணும். ஏதாச்சும் பண்ணுங்க. நானா கொஞ்சம் பேசின வண்டியை நிறுத்துறீங்களா? சரி சரி. சேட்டா 2 டீ. என்னப்பா, என்ன அர்ஜென்ட்?
எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஸ்டார்டிங் ட்ரபிளா? இல்லைண்ணா, இல்லை. என் கனவுல திருவள்ளுவர் வந்திருந்தாருண்ணா. திருவள்ளுவரா? யாரு? நம்ம திருக்குறள் திருவள்ளுவரா? ஆமாண்ணா, அவர்தாண்ணா. என்னப்பா சொன்னாரு கனவுல வந்து? என்ன அடிச்சிட்டாருண்ணா. ஏன்டா அடிச்சாரு? அவர் குரல் எதுனா தப்பா சொன்னியா? இல்லைண்ணா, அதுக்கு இல்லைண்ணா. பின்ன எதுக்குடா அடிச்சாரு? சொல்கிற கேளுங்கண்ணா. பெங்களூர் வந்த உனக்கு என்னை வந்து பார்க்கணுன்னு தோணலையா அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாருண்ணா. ம், நான் போய் சொல்லண்ணா, என்னை நம்புண்ணா. என்னை அவர்கிட்ட கூப்பிட்டு போறீங்களாண்ணா? ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். என்ன இப்பவே போய் அவரை பார்க்கணுமா? ம். சரி, நம்ம அப்புறம் போலாம். அண்ணே புரிஞ்சுக்கங்க அண்ணே, திருவள்ளுவர் எவ்வளோ பெரியவர்னு தெரியும் இல்லை? ஆமா, அவர் ஏன் கனவுல வந்து கூப்பிட்டுருக்கிறாரு. சரி, புரியுது. அவர் எனக்கு ஏதோ சொல்ல வராருண்ணா. அட இவன் நான் மூஞ்ச தொங்க போட்டுன்னு வந்துங்கிறான். என்ன மச்சி ஃபீலிங் ஆகுற? ஆ? மச்சி போலீஸ்கிட்ட மாட்டினா என்னடா பண்ணுவேன்? முடிஞ்சா எஸ்கேப் ஆவேன், இல்லைன்னா சரண்டர் ஆவேன். அப்போ எமன்கிட்ட மாட்டினா என்னடா பண்ணுவேன்? யமனா? இப்போ ஏன்டா யமனை கூப்பிடுற? இல்லை மச்சி, எமன் என் கனவுல வந்து நீ வான்னு கூப்பிட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, நான் செத்துருவேண்ணா. மச்சி, வந்த கனவு பழிக்கணும்னா இன்னைக்கு நீ செத்துருவ. ஆனா நீ அதிர்ஷ்டக்கார மச்சி. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை மஜாவா அனுப்பி வைக்கிறது என் பொறுப்பு. ஒன்று விட்டேன்னு வச்சுக்க, எனக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துருவ. உண்மையாதான் மச்சான் சொல்றேன். இப்போ கூட எம்மா வந்து என்னை கூப்பிட்டாருன்னா உனக்கு பாய் சொல்லிட்டு அவர் கூட இப்போவே மஜாவா கிளம்பிடுவா மச்சான். சாவுனா உனக்கு பயம் இல்லையாடா? சாவுக்கேண்டா நான் பயப்படணும்? ஆ, இந்த உலகத்துல வாழ்றதுதாண்டா பயமா இருக்கு. தனம் திருடி பொழிக்கிறதுக்கு ஒரே வாட்டி செத்தலாம் மச்சி. நீ என்ன சொல்ற? இந்த ஆஃபர் உனக்கு பிடிக்கலனா யமனை எனக்கு கொடுக்க சொல். அதை நான் மஜாவா டேக்கப் பண்ணின்னு போயினேகிறேன். யமதர்மா, அவனுக்கு சாவுனா பயம், எனக்கு சாவுனா பயம் இல்லை. அந்த ஆஃபர் எனக்கு கூட. நான் மஜாவா அவன் கூட வந்துடுறேன். சோக்கா நான் டேக்கப் பண்ணி போயிடுவேன். என்ன சொல்ற? மச்சான், ஒரு ஐடியா. என்ன? எப்பவுமே நீ தானே வண்டி ஓட்டுவ, இன்னைக்கு நான் ஓட்டுறேன். மச்சான், எது ஆனாலும் எனக்கு ஆகட்டும் மச்சி. நீ சேஃப் தானே? என்ன சொல்ற? சரி மச்சான், நம்ம ஸ்கெட்ச் போட்ட மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏரியாக்குள்ளே போகிறோம், செயின் அடிக்கிறோம், எஸ்கேப் ஆகிறோம். அது மச்சி. இந்தா வண்டி சாவி. வா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.
சொன்னா ம், அட வாங்க சார். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உங்க வீடு சார், வாங்க. அட தயங்காம வாங்க சார். உங்க வீடு சார், வாங்க. ஏன் தயங்குறீங்க? சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார். உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஆ, ஆ, சாரி, கோவப்படாதீங்க. உங்களை காக்க வச்சதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னீங்க. உள்ள போய் பேசலாம் வாங்க. வேணாம் சார், வேணாம். பேலன்ஸ் அமௌண்ட் இப்போ என்கிட்ட இல்ல. ம். என்னன்னு சொல்றது சார்? சூழ்நிலை நம்ம எல்லாரையும் காக்க வைக்குதே. இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுல அந்த பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் நினைச்ச மாதிரி எதுவுமே சமயத்துக்கு அமைய மாட்டேனுது சார். அப்போ இன்னைக்கோ கையாட்டின்னு வந்துட்டியா? சொல்லுப்பா. எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? அவனுக்கு நான் பதில் சொல்லணும். உன் பிரச்சனை எனக்கு தேவை கிடையாது. சும்மா இருந்தா எப்படி? என்னாலலாம் காத்து நிற்க முடியாது. இன்னைக்கு ஒரு முடி தெரிஞ்சாகணும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த 15 லட்சம் இந்த செக்ல இருக்கு. 1 மாசம் கழிச்சு இந்த செக்க கிளியர் பண்ணிக்கோங்க சார். சார், அதே 30 நாள்ல நீ பணத்தோட தான் வரணும். இல்லைன்னா வீடு கை மாறிடும்.
ஹாய் வெல்கம் டு மை ஷோ வியூவர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கிற திருவள்ளுவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன டாபிக் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. எதுக்கு இந்த பேனர்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பேனர் ஆக்சுவலி அங்கே இருந்துச்சு. என்ன விஷயம்னா ஒரு வாலிபமான பொண்ணும் பையனும் இந்த பேனரை அங்கே கட்டியிருந்தாங்க. அது அங்கே இருக்கிறது எனக்கு சரின்னு படலை. அதனால் அதை நான் எடுத்து இங்கே கட்டினேன். இதனால ஜாஸ்தி ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறது நானும் பார்த்துருக்குறேன். இந்த பேனர் இங்கே இருந்தால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்கு. ஓ ஓகே ஓகே. ஆமாங்க, இது ஒரு முக்கியமான விஷயம்தான். ரோட்டில் விழுந்திருக்கிற சில பிளாஸ்டிக் பாட்டில்னால விபத்துகளுக்கு நிறைய காரணமாக இருக்குது. அதனால ஒரு சில உயிரிழப்புகள் பதிவாயிருக்கு. நானும் ஒரு சில விபத்துகளை பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மக்களோட அலட்சியத்தினால தெரிஞ்சும் தெரியாத செய்கிற சதின்னு தோணுது. நம்மளை சுற்றி இந்த மாதிரி தப்புகளை நடக்காமல் பார்த்துக்கலாம். ஓகே.